வெல்கம் டு ஹெல்ஸ் கேமிங். இந்த கேமிங்கில் நம்ம யாரெல்லாம் இருக்கோம்னா, நான் ஹெல்ஸு கேப்டனு, ரிப்பு இல்லைன்னு அசிஸ்டன்ட் கேப்டனு, நம்ம தேவி, அதாவது டிஎன் தேவி, நம்ம பிள்ளை குட்டி. அவர் வந்து இப்போதைக்கு மெம்பராக இருக்காரு. என்ன கொஞ்ச நாளையில் எல்ட்ராயிருவாரு. இவ்வளோ தான் நம்ம டீம்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அவர் வரமாட்டார். இவனுங்க 2 பேரும் பேச மாட்டானுங்க. எனக்கு கொஞ்சம் சை டைப்பு. கொஞ்சம் பேசுங்கடா எரும மாடுங்களா. என்ன கிடக்கு பாத்தியா? ஆனா நம்ம தேவி குட்டி பேசாது. ஏன்னா அந்த புள்ள பாத்தீங்களா, அதனால பேசாது. ஹசன் எப்படி பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? அக்கா வரேன்டா அப்படிலாம் பேசுடா. நீதான் அந்த மாதிரி ஆளாச்சே. இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க இந்த கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. மாப்பிள ஆளு நிறைய வந்திருக்கு மாப்பிள. இன்னைக்கு பட் ஷாட் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கலாம். ஒண்ணுங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கிளிப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க காய்ஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ அட்டாக் ஏற போகிறோம். நம்மளும் அடிக்கிறாங்களா இல்லை நம்ம அவங்கள அடிக்க போகிறோமா பார்க்கலாம். விபின், உன்னோட கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். எப்படி நம்ம அடிப்போமா? ஓகே, இது ஒரு ஃபன்னி மேட்சாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இறங்குறாங்க, நீங்களே பார்த்தாலே தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் பாட்டு எங்களுக்கு விளையாட தெரியாது. ஓகேவா? ஒரு நாள் ஃப்ரீ ஃபயர் வீடியோ வந்துச்சுன்னா 2வது நாளுக்கு பப்ஜி வீடியோ வரும். ஸோ பப்ஜி பிளேயர்ஸ் நீங்களும் அட்டென்ஷன் ஆயிருங்க. அது நாங்கள் அப்படி சொல்லுவோம், பட் அந்த மாதிரி ஆகாது. நீங்கள் கவலையப்பட வேணாம். உங்களுக்காக நல்ல நல்ல வீடியோவை நாங்கள் இறக்க போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணணும். சரியா? டேமேஜ் டேமேஜ் கொடுத்த பிளேயரை கூட நம்ம வாழ்க்கையில் அடிக்க முடியாது. ஏன்னா அடிச்சாங்க. எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் அவன். நான் பாருங்களேன், இதுக்கு பேர் தான் ஸ்கில்டு பிளேயர்னு சொல்லுவாங்க. வைப் ஆயிடுச்சு கைஸ். ரிவைவ் பண்ணுங்க, அவன் வர விட்டு அடிக்கலாம். ரிவைவ் பண்ணுங்கடா. டேய் இதயத்தில் உட்காருங்க. எனக்கு இதயம் உங்க கையில தான் இருக்கு. Capturing the revival point. கைஸ், தேவின்னு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து பொண்ணுன்னு நினச்சிடாதீங்க. அவன் வந்து ஒரு பையன். அந்த பையனோட ஆளு பேர் தேவி, அதனால போட்டிருக்கான். ஸோ யாரும் தப்பா நினைக்க வேணாம். கைஸ், நம்மளுக்கு இப்போ என்ன அடிச்சு விட்ட மாதிரி எல்லாத்தையும் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் பேக் அடிச்சுக்கிறேன். லைட்டாக பேக் அடிச்சுக்கிட்டு பேக் அடிக்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நானே அடிக்க மாட்டேன். நம்ம இன்றைக்காக ஒரு நாள் விளாட்றது கைஸ். இப்போ வீடியோ போட வந்தாச்சு. இனி ரெகுலராக விளாடி வீடியோ போடணும். நான் வந்துட்டேன். அட்லா அவ்வளோ தான் மாப்பிள. ஏகே இருக்கா? ஏகே கீழே ஆரம்பிச்சு. ஓகே, கீழே கிடந்துச்சு. ஆனால் மார்க் பண்ணாமல் போயிட்டு இல்லைடா. நல்லா இருப்பீங்களா? நான் எடுத்துட்டேன். ஏகே எடுத்துட்டேன்டா. ஹசன் பொம்பளை மாதிரி கொஞ்சம். ஏன்னா இப்படிதான்
சரி கைஸ், அவன் நம்ம ஃப்ரெண்டு தான், அதனால கவலையாக வேணாம். அவன் தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டான். தப்பான முடிவு எடுத்தால் உங்கள் பேரை இழுத்து விட்டுறலாம் போலீஸ்கிட்ட. நீங்கள் மாட்ட மாட்டீங்க, தப்பிச்சிருவீங்க. ஏ ஹசனு, மாப்பிள ஏதாவது பேசுறா? ஹசன், அவன் ஓடிட்டான்ல. ஹசனு, டேய் குட்டி பையா, எத இது பப்ஜி இல்லடா. திருப்பிட்டு வண்டியெல்லாம் ஏற்ற முடியாது. ஏற்ற முடியாதுன்னா அவ்வளோதான். இது அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். இது லோ பட்ஜெட்டு, அதனால அப்படிதான் இருக்கும். சரி, அடுத்தது வந்து இப்போ ஏட்ரா படிக்கலாமாடா? Go for the ஏட்ரா airdrop. வேண்டாம். நீ ஸ்ட்ரைட்டாக போ. ஏட்ரா வேண்டாம். சரி, நம்ம பையன் ஆசைப்படுறான். என்னடா இது? நான் பக்கத்துல இருக்க கார் எடுத்துக்கவா? நான் இன்னொரு ஜீப் எடுத்துக்கிறேன். நம்ம படையே கொண்டு போலாம். காய்ஸ், இப்போ ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல. இது தீம் கன் ஸ்கின் எல்லாம் கையில் வச்சுக்கலாம். ட்ராபிக்கல் வெரைட்டியும் கையில் வச்சுக்கலாம். எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி கொண்டு வந்துட்டாங்க காய்ஸ். இடையில கையில் வைக்க முடியாம ஆக்கி விட்டானுல. டேய், டிராபிக்கல் வெரைட்டி உனக்கு தெரியவே செய்யாதா அதோட நிலைமை? கையில வைக்க முடியாது. நான் பெர்ஃபார்மன்ஸ் மோடு போட்ட பிறகுமே எனக்கு 4% ஏறி இருக்குடா. நீ லேப்டாப்லயே போட்டிருக்க? அவன்ட்ட லேப்டாப்லயே சர்ச் போட்டிருக்க? அப்போ ஏன்டா நாங்கள் சார்ஜ் போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம், அதான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ஒன்று காலி ஆயிஷ், ஒன்று காலி. எங்கே போய் செத்துருக்கானுங்கன்னு ஒன்றும் தெரியல. யாரா அது? ஹசனா? ரெண்டும் காலி. ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். 2 பேர்த்தையும் ரிவே பண்ணிடலாமா? எங்க எனிமி? கிளாக் டவர்லையா? நம்ம அப்படி தலையை காணிச்சிட்டு போகலாம். எனிமி எல்லாத்துக்கும் தலையில காணிப்போம். அப்புறம் அடி எப்படியும் படாது, அது ஒரு நம்பிக்கையில இருக்கும். என்னடா வால்லாம் போடுறானுங்க? துரோகம். என் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கள. தூக்கி வீசிட்டான்டா, அப்படியே செதறிட்டு. அந்த 200 காயினை தட்டி விட்டுரு. இங்க வா அந்த காய.
அவன்கிட்ட காயின்ட்டு இருக்கோண்டா, அவனே ரிவே I'm being பண்ணட்டும். hunted. அவன் அங்கதான் இருக்கான். இல்ல இல்ல, அவன் அங்க இருக்கான். அவன் பக்கத்துலயே இருக்கான் பாரு. எனக்கும் உங்க பக்கத்துல காணிக்குது. அச்சி பூயா அடிச்சா 100 பாயிண்ட் ஏறும். எப்படி அடிப்போமா? வண்டி எடுத்துட்டு போயிட்டாம்ல. வண்டி எடுத்துட்டு போயிட்டான். பார்த்துட்டேன். உயிருக்கு பறந்து ஓடிய தருணம் கைஸ். இவ்வளோதான் கைஸ் எங்க கேம் பிளே. முதலே சொல்லிட்டேன், யாரும் ரொம்பலாம் யோசிக்காதீங்க, நாங்கள் விளையாடிக்கிட மாட்டோம். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்க டிவைஸ் அப்படி. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனே வாங்கிடலாம் கைஸ். அவசாயிங்க Help me. காய்ஸ் ஹேங்க பாத்தீங்களா காய்ஸ்? ஜம்முன்னு இருந்துச்சா? இதுதான் காய்ஸ் எங்க டிவைஸ். டேய் செத்துட்டா என் போனு. போ. இண்டிவிஜுவல் ஸ்கோர் 44. மொத்த டீம் ஸ்கோருமே 44. வீடியோ முடிச்சுக்கிறோம். எங்களால் சரியா விளையாட முடியல, நாங்கள் பாட்டாக தான் விளையாடணும். ஏன்னா மொபைல் லாஸ்ட் நேரத்தில் ஹேங் ஆனது உங்களுக்கே தெரியும். ஸோ இதோட வீடியோவை முடிச்சுக்கிட்டு நாங்கள் அடுத்த கேமுக்கு போகிறோம் கைஸ்.